தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். தமிழ்நாட்டுக்கான கல்வி, நிதி உள்ளிட்ட உரிமைகளை நாடாளுமன்றத்தில் நிலைநாட்டுவோம் என திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 21 வரை நடைபெறவுள்ளது. இதனையொட்டி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு SSA நிதியை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் மறுப்பது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் வலியுறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். கீழடி ஆய்வறிக்கையை ஏற்க மறுப்பது, தமிழ்நாட்டிற்குரிய ரயில் திட்டங்களுக்கு நிதியளிக்காமல் வஞ்சிப்பது, உழைக்கும் கிராமப்புற மக்களுக்கான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட நிதியை முறையாக வழங்காமல் தாமதிப்பது குறித்தும் விவாதிக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். மாநில தாய்மொழிகளை புறக்கணித்து இந்தி, சமஸ்கிருதத்தை திணிப்பது தமிழக மீனவர்கள் கைதுக்கு எதிராக வலியுறுத்த வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டிற்கான நிதி, மொழி, கல்வி, கூட்டாட்சி உரிமைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறதா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காமல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை எனில் கூட்டாட்சி அமைக்கப்படுமா என்ற கேள்விக்கு யூகத்தின் அடிப்படையிலான கேள்விக்கு பதிலளிக்க முடியாது என்று குறிப்பிட்டார். அதே சமயம் அதிமுக அதிக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறதா என்ற கேள்விக்கு தேர்தல் யுக்தி மற்றும் வியூகங்களை வெளியே சொல்ல முடியாது என்று பதிலளித்தார். மேலும் விஜய் இறங்கி வந்தால் பாஜகவுடனான கூட்டணியை முறித்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைப்பீர்களா என்ற கேள்விக்கு யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது என்று மேலும் கூறினார். பாஜக மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தை ஒப்பிட முடியாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஜூலை 20ஆம் தேதி தவிக தலைவர் விஜய் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் மதுரையில் நடைபெறவுள்ள மாநாடு தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுடன் விஜய் ஆலோசனை நடத்த உள்ளார். இந்த நிலையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தவிக உறுப்பினர் சேர்க்கை செயலியை விஜய் அறிமுகம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வாக்காளர் பட்டியலுடன் கூடிய புதிய செயலியை விஜய் அறிமுகம் செய்ய உள்ளார். இதனையடுத்து பொதுமக்களின் இல்லங்களுக்கே சென்று தவிகவில் இணைக்கும் பணியில் தொண்டர்கள் ஈடுபட உள்ளனர். அதிக உறுப்பினர்களை தவிகவில் இணைக்கும் நிர்வாகியின் இல்லத்திற்கே சென்று விஜய் கௌரவிப்பார் என கூறப்படுகிறது. அதிமுக ஆட்சியில் ஓடிய பழைய பேருந்துகள் தற்போது மாற்றப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் சிவசங்கர் பதிலடி கொடுத்திருக்கிறார். அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு ஊராட்சிகளில் 8,53 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளையும் 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 4 ஏரிகளை புனரமைக்கும் பணிகளையும் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் S.S. சிவசங்கர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக கூட்டணியில் பெரிய கட்சி இணையப் போவதாக எடப்பாடி பழனிசாமி பேசுவது அதிமுகவின் தரத்தை அவரே தாழ்த்திக் கொள்வது போல் உள்ளது என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் ஓடிய பழைய சுந்தரா டிராவல்ஸுக்கு பதிலாக தற்போது புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். கள்ளச்சாராயத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுத்த காவல் அதிகாரியை திட்டமிட்டு அவமதிப்பதா என பாமகவின் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பதிவில் நடப்பது மக்களாட்சியா, மதுவின் ஆட்சியா என கேட்டுள்ளார். மயிலாடுதுறையில் போதை வணிகத்திற்கு எதிராக நடவடிக்கை மேற்கொண்ட காவலர் சுந்தரேசன் காரை பறித்து அவமதிப்பது கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் கூறியுள்ளார். பழிவாங்கலுக்கு உள்ளாக்கப்படும் சுந்தரேசன் அவர் விரும்பும் இடத்தில் சுதந்திரமாக பணி செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். கள்ளச்சாராயத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுத்த காவல் அதிகாரியை திட்டமிட்டு அவமதிப்பதா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சுந்தரேசன் மீது இனியும் எந்தவித பழிவாங்கல்களும் கட்டவிழ்த்து விடப்படாமல் இருப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்.
மடப்புரம் அஜித்குமார் படுகொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ அலுவலகத்தில் 5 பேர் ஆஜரான நிலையில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதி விசாரணைக்காக திருபுவனம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் என்ற கோயில் ஊழியர் அடித்துக் கொல்லப்பட்டார். இவ்வழக்கு விசாரணையை சிபிஐ தீவிரப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் சிபிஐ அனுப்பிய சம்மன் அடிப்படையில் உதவி ஆணையரின் ஓட்டுநர் கார்த்திக் வேல், பிரவீன்குமார், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், செக்யூரிட்டி வினோத்குமார், அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமார் உள்ளிட்டோர் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகினர். தொடர்ந்து மதுரை ஆத்திக்குளம் பகுதியில் கொலை வழக்கு தொடர்பாக 5 பேரிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அண்ணாநகர் சாந்தி காலனியில் அருண்குப்தா என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அம்பத்தூர் பகுதியில் பிஸ்வேஸ்வர் லால் ஸ்டீல் நிறுவனத்தை அருண்குப்தா நடத்தி வருகிறார். சென்னை மணலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் குடோன் நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஓராண்டாக ஜிண்டால் ஸ்டீல் விநியோகஸ்தராக பிரவேஷ் குமார் நிறுவனம் செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் சென்னை அண்ணாநகர் சாந்தி காலனியில் அருண்குப்தா வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். கடம்பாக்கம், விச்சூர், ஆண்டார்குப்பம் பகுதிகளில் உள்ள குடோன்களிலும் சோதனை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக சோதனை நடந்து வருவதாக கூறப்படுகிறது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழும உறுப்பினர் செயலரை கைது செய்து ஆஜர்படுத்த வேண்டும் என்ற உத்தரவை சென்னை உரிமையியல் நீதிமன்றம் திரும்ப பெற்றது. சென்னையைச் சேர்ந்த தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு எதிராக ரத்ன சபாபதி என்பவர் உரிமையியல் நீதிமன்றத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் ஆவணங்களை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பாக சாட்சியம் அளிக்க சிஎம்டிஏ உறுப்பினர் செயலாளருக்கு சம்மன் அனுப்ப நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த சம்மன் சிஎம்டிஏ உறுப்பினர் செயலாளர் தரப்பில் பெறப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனையடுத்து சிஎம்டிஏ உறுப்பினர் செயலாளரை கைது செய்து ஆஜர்படுத்த உரிமையியல் நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டது. இதற்கிடையில் சிஎம்டிஏ உறுப்பினர் சார்பில் ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் தங்கள் வேண்டுமென்று எந்த உத்தரவையும் மீறவில்லை, நீதிமன்ற உத்தரவின் நகல் தங்களுக்கு கிடைக்கப் பெறவில்லை என்று குறிப்பிட்டார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கைது உத்தரவை திரும்ப பெற்றுக்கொண்டார். நெல்லையில் தற்கொலை செய்த 10ஆம் வகுப்பு மாணவன் மரணத்தை கண்டித்து பள்ளி பேருந்து எரிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரவநல்லூரில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வந்த 10ஆம் வகுப்பு மாணவன் 4ஆம் தேதி நடந்த பள்ளி நிகழ்ச்சியில் ஒழுங்கினமாக நடந்து கொண்டதாக கூறி ஆசிரியர்கள் கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பள்ளிக்கு பூச்சிக்கொல்லி மருந்து எடுத்துச் சென்று மாணவன் அருந்தினார். தொடர்ந்து சேரன் மகாதேவி அரசு மருத்துவமனை, நெல்லை மற்றும் மதுரை தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இதனை கண்டித்து மாணவன் உடல் வந்த வாகனத்துடன் வீரவநல்லூர் காவல் நிலையத்தை உறவினர்கள் முற்றுகையிட்டனர். அதோடு மாணவன் படித்த பள்ளிக்கு சொந்தமான பேருந்தை தீயிட்டு கொளுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீடிக்கும் பரபரப்பு காரணமாக பள்ளிக்கு ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் இந்து சமய அறநிலையத்துறை உணவு ஆணையர் இந்திரா லஞ்சம் பெற்றது தெரியவந்துள்ளது. தனியார் கோயில் வருவாய் பிரச்சினை தொடர்பாக நடவடிக்கை எடுக்க 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கோவை அறநிலையத்துறை உதவி ஆணையர் இந்திரா மீது புகார் அளிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பரபரப்பான சாலையில் இந்திராவிடம் 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்க சுரேஷ்குமார் என்பவர் சென்றதாக தெரிகிறது. அப்போது லஞ்ச பணத்தை பையில் கைப்படாதவாறு வைக்கும்படி இந்திரா சுரேஷ்குமாரிடம் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து மறைந்திருந்த கோவை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இந்திராவை அதிரடியாக பிடித்த நிலையில் 1.5 லட்சம் ரூபாயையும் பறிமுதல் செய்தனர். முன்னாள் இந்நாள் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான ஊழல் வழக்குகள் குறித்த விவரங்களை வழங்க கோரிய மனு மீது 12 வாரங்களில் முடிவெடுக்க மாநில தகவல் ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தவிக சென்னை மண்டல வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் ஆதித்ய சோழன் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார். எம்பி எம்எல்ஏக்கள் மீதான ஊழல் வழக்குகள் குறித்த விவரங்களை ஆர்டிஐ சட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்ட மனு நிராகரிக்கப்பட்டதாகவும் மாநில தகவல் ஆணையமும் உரிய தகவல்களை வழங்கவில்லை எனவும் தனது மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார்.
பொதுமக்கள் நலன் கருதி கேட்கப்பட்ட தகவல்களை தர மறுப்பது அடிப்படை உரிமையை மீறும் செயல் எனவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மாநில தகவல் ஆணையருக்கு உரிய உத்தரவு பிறப்பிக்க மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி என் மாலா மேல்முறையீடு மீது 12 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். கேரளாவில் நிபா வைரஸ் காய்ச்சலால் 2 உயிரிழந்த நிலையில் தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் சுகாதாரத்துறையினர் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். காரமடையை அடுத்திருக்கும் பட்டிச்சாலை, முள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மருத்துவ குழுவினர் அமைக்கப்பட்டு கேரள மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வரும் வாகனங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. வாகனங்களில் வருவோரின் உடல் வெப்பம், காய்ச்சல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அவர்களின் தொடர்பு எண், பெயர் உள்ளிட்ட விவரங்களும் சேகரிக்கப்படுகின்றன. காய்ச்சல் இருப்பவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மாதிரி சேகரிக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டும் வருகின்றனர். இதுவரை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் கண்டறியப்படவில்லை என்றும் மக்கள் இதனால் அச்சப்பட தேவையில்லை என்றும் காரமடை வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் குறிப்பிட்டுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் பண்ருட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 12ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி முன்னாள் அதிமுக எம்எல்ஏவும் அதிமுக மாநில மகளிர் அணி துணை செயலாளருமான சத்யா பன்னீர்செல்வம் தலைமையில் பேனர்கள் வைக்கப்பட்டு வரவேற்பளித்தார். தொடர்ந்து அவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிமுக நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை ஓஎம்ஆர் சாலையில் கட்டுமான பணியில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு கஞ்சா, போதை மாத்திரைகள் விற்பனை செய்த 2 கைது செய்யப்பட்டனர். சோழிங்கநல்லூர் ஏரிக்கரையில் போதைப் பொருள் விற்கப்படுவதாக செம்மஞ்சேரி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்ட போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் 2 பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர்களிடம் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் இருந்தது கண்டறியப்பட்டது. தொடர்ந்து பாபு மற்றும் ஐயப்பனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அவர்களிடமிருந்து 1 கிலோ கஞ்சா, 179 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணையில் ஓஎம்ஆரில் கட்டுமான பணிகளில் ஈடுபட்ட தொழிலாளர்களிடம் அவர்கள் போதைப் பொருட்களை விற்பனை செய்தது தெரியவந்தது. கன்னியாகுமரியில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்ட நிலையில் சின்னமுட்டம் துறைமுகத்தில் விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து தினமும் 350க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு சென்று வருகின்றனர். தொடர்ந்து பலத்த காற்று காரணமாக மீனவர்கள் நலன் கருதி மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவித்தது. மீனவர்கள் பாதுகாப்பாக விசைப்படகுகளை நிறுத்தி வைக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. இதன் காரணமாக சுமார் 350க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டன. தொடர்ந்து வலைகளை பராமரிக்கும் வேளையில் மீனவர்கள் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் திருமண விழாவில் சிக்கன் வழங்கவில்லை என்று வாக்குவாதம் செய்து போதை ஆசாமிகள் சிலர் துடுப்பு கரண்டியை கொண்டு சமையல்காரர் தலையில் தாக்கியதை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தாக்குதலில் காயமடைந்த சமையல்காரர் அமிர்தலிங்கம் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. எனவே தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவரின் உறவினர்கள் அதிரடியாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் இருநாப்பட்டு பகுதியில் பட்டப்பகலில் பைக் திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி வழக்கம் போல் அவரது பைக்கை இரத்த பரிசோதனை நிலையம் அருகே நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். அங்கு வந்த மர்ம நபர்கள் சாவகாசமாக அவரின் ஸ்பிளெண்டர் பைக்கை திருடி சென்றுள்ளனர். இந்த திருட்டு காட்சி அருகே இருந்த சிசிடிவியில் தெளிவாக பதிவாகியுள்ளது. தற்போது அந்த காட்சிகளை பயன்படுத்தி திருப்பத்தூர் நகர போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.
கோவை மாவட்டம் பிள்ளையப்பம் பாளையத்தில் 4.5 கோடி ரூபாய் மோசடி செய்து வெளிநாடு தப்ப முயன்ற நபரை மாவட்ட தனிப்படை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். பிள்ளையப்பம் பாளையத்தைச் சேர்ந்த சக்திவேல் அதே பகுதியில் தனியார் மில் ஒன்றை நடத்தி வந்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு மும்பையைச் சேர்ந்த பரத்குமார் மேண்டிட் என்பவர் இங்கு 6 கோடி ரூபாய் மதிப்பில் துணிகளை கொள்முதல் செய்தார். ஆனால் அவர் கொள்முதல் செய்த துணிகளுக்கு 1.5 கோடி ரூபாய் மட்டுமே தந்ததாகவும் மீதமுள்ள 4.5 கோடியை தராமல் ஏமாற்றிவிட்டதாகவும் கூறி சக்திவேல் கோவை மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையிடம் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் மும்பை விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலம் வெளிநாடு தப்பிச் செல்ல முயன்றவரை கைது செய்து கோவை அழைத்து வந்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்தனர். காட்டு யானைக்கு வாழைப்பழத்தை உணவாக தந்த நபருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்து வசூலித்துள்ளது வனத்துறை. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே வண்ணாரி வனப்பகுதியில் இருந்து வெளியேறி சாலையோரம் நடமாடிக் கொண்டிருந்த காட்டு யானைக்கு அவ்வழியே காரில் சென்ற ஒரு பயணி கீழே இறங்கி யானையின் அருகே சென்று வாழைப்பழம் தந்தபோது யானை அந்த நபரை துரத்தியதில் அவர் நூல் இழையில் உயிர் தப்பினார். இது குறித்த வீடியோ கடந்த சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் யானைக்கு வாழைப்பழம் தந்த கோபாலகிருஷ்ணனை பிடித்து விசாரணை மேற்கொண்ட வனத்துறையினர் அவருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ரயில் தண்டவாளத்தில் சிமெண்ட் கல்லை வைத்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆம்பூர் பச்சைக்குப்பம் ரயில் நிலையங்களுக்கிடையே சுற்றித் திரிந்த இளைஞர் ஒருவர் சென்னையிலிருந்து ஜோலார்பேட்டை நோக்கி வரும் மார்க்கத்தில் ரயில் தண்டவாளத்தில் சிமெண்ட் ஸ்லாப் ஒன்றை வைத்துவிட்டு ரயில் வருகைக்காக காத்திருந்துள்ளார். இதனை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்து உடனடியாக ஆம்பூர் ரயில் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனடியாக வந்த ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் தண்டவாளத்தில் இந்த சிமெண்ட் கல்லை அகற்றிவிட்டு அங்கிருந்த வாலிபரை கைது செய்தனர். விசாரணையில் அவர் பெயர் சிவகுமார் என்பதும் சிமெண்ட் ஸ்லாப்பில் உள்ள கம்பியை எடுக்க தண்டவாளத்தில் வைத்து அதனை உடைக்க முயன்றதும் தெரியவந்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே புதிய தார்ச்சாலை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தியவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள கோரி பெண்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கம்மவார்பட்டி செல்லும் சாலை சீரமைக்கப்பட்டு தார்ச்சாலை அமைக்கும் பணிகள் தரமற்ற முறையில் நடைபெறுவதாக கூறி அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் பணியை தடுத்து நிறுத்தினர். இதனை கண்டித்து மற்றொரு தரப்பைச் சேர்ந்த பெண்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் குடியாத்தம் தாலுகா காவல் நிலையம் முன்பு குவிந்தனர். அப்போது சாலை தரமான முறையிலேயே அமைக்கப்படுவதாகவும் நிறுத்தப்பட்ட சாலை பணிகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். தொடர்ந்து காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மேலும் ஒப்பந்ததாரர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் பழைய டயர்கள் சேமிப்பு கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் 100க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் சேமிப்பு கிடங்குகள் இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் சித்தலக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள டயர்கள் சேமிப்பு கிடங்கில் அதிகாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். பழைய டயர்கள் எரிந்ததால் கரும்புகை வெளியேறி அப்பகுதியினருக்கு மூச்சு திணறல், கண் எரிச்சல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டன. அதிகாலை நேரத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் அதிர்ஷ்டவசமாக ஊழியர்கள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வனப்பகுதியில் நாட்டு வெடிகுண்டு வைத்து காட்டுப்பன்றிகளை வேட்டையாட முற்பட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். தம்மம்பட்டி வனப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட வனத்துறையினர் கீரிப்பட்டி கீழ்கணவாய் கிராமத்தில் அவுட்டுக்காய் எனப்படும் நாட்டு வெடிகுண்டை வைத்து காட்டுப்பன்றிகளை வேட்டையாட முயன்ற பிரகாஷ்குமார், மணிகண்டன், சீனிவாசன் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்தனர். தொடர்ந்து வன உயிரின குற்ற வழக்கு பதிவு செய்து ஆத்தூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 6 பேரையும் சிறையில் அடைத்தனர். அவர்களிடமிருந்து நாட்டு வெடிகுண்டுகள், கத்தி உள்ளிட்ட பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த முதியவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். குடியாத்தம் அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த ஆறுமுகம் ஆடு மேய்க்கும் தொழில் செய்து வருகிறார். இவர் அதே பகுதியை சேர்ந்த 5ஆம் வகுப்பு படிக்கும் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்து வந்ததாக தெரிகிறது. இதுகுறித்து சிறுமி தனது பெற்றோரிடம் கூறியதை அடுத்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில்
விசாரணை மேற்கொண்ட போலீசார் முதியவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். ஏழைகள் மற்றும் சமூக ரீதியாக ஒதுக்கப்பட்ட மக்கள் ஆகியவற்றின் பெயரை வைத்து காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் அரசியல் விளையாட்டு விளையாடுவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியிருக்கிறார். பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மோதிகரி பகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். அப்போது நாடு முழுவதும் வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்காக மத்திய அரசு 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யும் என்றும் ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவது பற்றி ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியால் நினைத்து கூட பார்க்க முடியாது என்றும் தெரிவித்தார். அவர்கள் ஏழை மக்களின் நிலத்தை அபகரித்ததாகவும் ஏழைகளின் முன்னேற்றம் பற்றி அவர்கள் ஒருபோதும் சிந்திப்பதில்லை என்றும் அவர் மேலும் குற்றம் சாட்டினார். நரேந்திர மோடியின் தலைமையில் பாஜக தேர்தலில் போட்டியிட வேண்டியது கட்டாயம் என்று பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதமர் மோடி பாஜகவின் முகமாக இல்லாவிட்டால் 2029 தேர்தலில் பாஜக 150 இடங்களை கூட வெல்லாது என்று கூறியுள்ளார். அதோடு இன்றைய சூழலில் பாஜகவிற்கு தான் மோடி தேவையே தவிர மோடிக்கு பாஜக தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். 2029 மக்களவைத் தேர்தலுக்கு பாஜகவின் முகமாக மோடியை நிறுத்துவதை தவிர அக்கட்சிக்கு வேறு வழியே கிடையாது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முன்னிட்டு காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை இந்தி கூட்டணி ஆலோசனை கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. மாநிலங்களில் எதிரும் புதிருமாக இருந்தாலும் அகில இந்திய அளவில் பாஜக அல்லாத மதச்சார்பின்மையை முன்னிறுத்தும் கட்சிகள் ஓரணியில் திரண்டு இந்தி கூட்டணியை உருவாக்கியுள்ளன. காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள், திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், சிவ்சேனா, ஆம் ஆத்மி, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் இந்தி கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் ஜூலை மாதம் 19ஆம் தேதி காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் வேணுகோபால் அறிவித்திருக்கிறார். வரும் 21ஆம் தேதி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க இருக்கும் நிலையில் அங்கு முன்னெடுக்கப்பட வேண்டிய விவாதங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்படவுள்ளது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை நடத்திய லஷ்கர்-இ-தொய்பாவின் நிழல் அமைப்பான தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் குழுவை பயங்கரவாத அமைப்புகள் பட்டியலில் அமெரிக்கா இணைத்துள்ளது. ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக பாகிஸ்தானை தளமாக கொண்டு செயல்படும் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பின் நிழல் அமைப்பான தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் குழுவை பயங்கரவாத அமைப்புகள் பட்டியலில் அமெரிக்கா இணைத்துள்ளது. 2008ஆம் ஆண்டு மும்பையில் நடந்த லஷ்கர்-இ-தொய்பா தாக்குதலுக்கு பின் இந்திய மக்கள் மீது நடத்தப்பட்ட மிக பெரும் தாக்குதல் என அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்நடவடிக்கை இந்தியா அமெரிக்காவின் பயங்கரவாத எதிர்ப்பு ஒத்துழைப்பு மற்றொரு வலுவான நிரூபணம் என இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் நடவடிக்கையை பாராட்டுவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மும்பையின் பாந்த்ராவில் 3 மாடிகளை கொண்ட கட்டடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்த விபத்தில் 12 பேர் மீட்கப்பட்டனர். மகாராஷ்டிர மாநிலம் மும்பை பாந்த்ராவில் 3 மாடி கட்டடத்தின் ஒரு வீட்டில் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறியது. இதனால் கட்டடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்து விபத்து நேரிட்டது. 20க்கும் மேற்பட்டவர்கள் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த டெல்லி காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் உதவியுடன் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 12 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் பலர் இடிபாடுகளில் சிக்கியிருக்கும் நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. டெல்லியில் 20க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லியில் கடந்த சில நாட்களாக வெடிகுண்டு மிரட்டல் தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் பசிம் விஹாரில் உள்ள ரிச்மண்ட் குளோபல் பள்ளி, ரோஹிணி செக்டாரில் உள்ள அபினவ் பப்ளிக் பள்ளி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்துள்ளது. தகவல் அறிந்து சென்ற டெல்லி போலீசார் வெடிகுண்டு செயலிழப்பு படை மற்றும் தீயணைப்பு துறையை சேர்ந்த குழுக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகளில் இருந்து மாணவர்களை வெளியேற்றினர். அதனைத் தொடர்ந்து மெட்டல் ட்ரெக்கர் கருவி மற்றும் மோப்பநாய் உதவியுடன் பள்ளியில் ஒவ்வொரு அறையாக சென்று சோதனை நடத்தினர். பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்த சமயம்
அறிந்து பெற்றோர்கள் பள்ளி முன்பு திரண்டதால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. திருப்பதி திருமலையில் 2 மணி நேரமாக கனமழை கொட்டியதால் பக்தர்கள் பெரும் அவதியுற்றனர். ஆந்திராவில் அமைந்திருக்கக்கூடிய புகழ்பெற்ற திருப்பதி ஏழுமலையான் திருக்கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கானவர்கள் சென்று சுவாமி தரிசனம் செய்கின்றனர். இந்நிலையில் திருப்பதி திருமலையில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பொழிந்தது. இதன் காரணமாக திருமலைக்கு வந்த பக்தர்கள் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல முடியாமல் தவித்தனர். தங்கும் அறைகள், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்வதில் கூட சிரமம் ஏற்பட்டதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்தோடியது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நரம்பு சார்ந்த நோயால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை 13ஆம் தேதி நியூ ஜெர்சியில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் கலந்து கொண்ட ட்ரம்பின் கால்களில் வீக்கம் இருப்பதை போன்ற புகைப்படம் இணையத்தில் வைரலானது. மேலும் இந்த வார தொடக்கத்தில் வெள்ளை மாளிகையில் பரைன் பிரதமருடன் ட்ரம்ப் கை குலுக்கிய புகைப்படத்தில் அவரது கைகளில் காயம் ஏற்பட்டிருந்த புகைப்படமும் பேசுபொருளானது. இதனையடுத்து ட்ரம்பின் உடல்நிலை குறித்து ஊடகங்களில் பல்வேறு தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாள்பட்ட சிறை குறைபாடு என்ற நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவிட் தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அமெரிக்காவில் இருந்து 6 மாதங்களில் 1563 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஜனவரி மாதம் பதவியேற்றதில் இருந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்கள் உள்பட பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் விமானம் மூலம் நாடு கடத்தப்பட்டனர். இந்தியர்கள் கை கால்களில் விலங்கிட்டு நாடு கடத்தப்பட்டது பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியது. இதற்கிடையில் கடந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் 15ஆம் தேதி வரை அமெரிக்காவில் இருந்து இதுவரை 1563 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது. இதில் பெரும்பாலானவர்கள் வணிக விமானங்கள் மூலம் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டதாக செய்தி தொடர்பாளர் ரந்தீஷ் ஜெய்ஷ்வால் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் இந்த நடவடிக்கை காரணமாக அமெரிக்காவில் இருந்து 15,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்தியாவுக்கு திரும்பி உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. பகல்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடத்திய தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் உள்ள பைசரன் பள்ளத்தாக்கு சுற்றுலா தலத்தில் 4 பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தளமாக கொண்ட இயங்கும் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பின் கிளை அமைப்பான தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் பொறுப்பேற்றது. இந்த நிலையில் அந்த அமைப்பை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெளியுறவுத்துறை தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்டை ஒரு வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாகவும் லஷ்கர்-இ-தொய்பாவால் நியமிக்கப்பட்ட உலகளாவிய பயங்கரவாதியாகவும் அறிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். காசாவில் அமைந்திருக்கும் தேவாலயத்தின் மீது இஸ்ரேல் நிகழ்த்திய தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டனர். காசாவில் இருக்கும் ஒரே கத்தோலிக்க தேவாலயமான ஹோலி ஃபேமிலி தேவாலயத்தை இஸ்ரேல் குண்டுவீசி அழித்தது. இதில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் 6 பேர் படுகாயமடைந்தனர். போரின் தன்மை குறித்து போப்பாண்டவருக்கு தகவல்கள் வழங்கி வந்த விகார் ஜெனரல் பாதிரியார் கேப்ரியல் ரொமானல்லி ஆகியோர் காயமுற்றனர். இதைத் தொடர்ந்து காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய அழைப்பு விடுத்த போப் லியோ இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தாக்குதல் குறித்து விசாரித்து வருவதாகவும் கூறினார். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் தாக்குதலில் காசாவில் 29 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். இதன் மூலம் காசாவில் கொல்லப்பட்ட மொத்த பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 58,500 கடந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் வாக்களிப்பதற்கான வயதை 16ஆக குறைத்து அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. இங்கிலாந்தில் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் தலைமையிலான தொழிலாளர் கட்சியின் ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் கடந்த ஆண்டு தேர்தலின் போது வாக்களிக்கும் வயது 18 இருந்து 16ஆக குறைக்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார். அதன்படி இங்கிலாந்தில் வாக்களிப்பதற்கான வயது 16ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஜனநாயக கடமையில் மக்கள் அதிகளவில் பங்கு பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு நடந்த தேர்தலில்
59.7% வாக்குகளே பதிவான நிலையில் வாக்காளர் அடையாள அட்டை இல்லாததால் சுமார் 7.5 லட்சம் பேர் வாக்களிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து அனைவருக்கும் வாக்காளர் அடையாள அட்டை வழங்கும் பணியிலும் அரசாங்கம் தீவிரம் காட்டி வருகிறது. யுக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக யூலிகா ஸ்விரிடென்கோ நியமிக்கப்பட்டிருக்கிறார். ரஷ்யாவுடன் போர் நீடித்து வரும் நிலையில் யுக்ரைன் பிரதமர் டெனிஸ் ஷிம்ஹால் திடீரென்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதற்கிடையில் யுக்ரைனின் புதிய பிரதமராக துணை பிரதமரும் பொருளாதார அமைச்சருமான யூலியா ஸ்விரிடென்கோ நேற்று நியமனம் செய்யப்பட்டார். இவர் யுக்ரைனின் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளுக்கும் அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்திற்கும் வழிவகுத்த பேச்சுவார்த்தைகளுக்கும் தலைமை தாங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தகுந்தது. காசாவில் கூடாரங்களை இஸ்ரேல் தீயிட்டு கொளுத்தியதில் பிறந்த குழந்தைகள் உள்ளிட்ட 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதில் இருந்து காசாவில் இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. நாள்தோறும் பெண்கள், குழந்தைகள் குறிவைத்து கொல்லப்படுவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இந்த நிலையில் அல் மவாசியில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் தங்கியிருந்த கூடாரங்களை இஸ்ரேல் தாக்கியதில் பிறந்த குழந்தைகள் உள்ளிட்ட 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கத்தோலிக்க தேவாலயத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டது உட்பட ஒரே நாளில் 10 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காசாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 58,667 பேராக அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் 1,39,000த்திற்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் அவதியுற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. 2023-24 நிதியாண்டில் இந்திய கிரிக்கெட் வாரியம் 9,741 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் ஐபிஎல்லின் பங்களிப்பு மட்டுமே 5,761 கோடி ரூபாய் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி சர்வதேச போட்டிகளுக்கான ஒளிபரப்பு உரிமைகள் உள்பட ஐபிஎல் அல்லாத ஊடக உரிமைகளை விற்றதன் மூலம் 361 கோடி ரூபாய் கிடைத்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. கிரிக்கெட் வாரியத்திடம் இருக்கும் 30,000 கோடி ரூபாய் மூலம் ஆண்டுக்கு 1,000 கோடி ரூபாய் வட்டி ஈட்டப்படுவதாகவும், ஸ்பான்சர்ஷிப் மூலம், ஊடக ஒப்பந்தங்கள் மற்றும் போட்டி நாள் வருவாய் உள்ளிட்டவை மூலம் கணிசமான வருவாய் வருவதாகவும் அறிவிக்கப்பட்டது. ஐபிஎல் போட்டித் தொடர் கிரிக்கெட் வாரியத்தின் வருவாயில் முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இங்கிலாந்து வீரர் ஜாஸ் பட்லர் T20 போட்டிகளில் 13,000 ரன்கள் என்ற புதிய மைல்கல்லை எட்டியுள்ளார். இங்கிலாந்தில் நடைபெறும் லாட்டிட்டி பிளாஸ்டிக் மென் T20 தொடரில் லங்காஷயர் அணியும் யார்ஷையர் அணியும் மோதின. இந்த போட்டியில் லங்காஷயர் அணி முதலில் பேட்டிங் செய்து 174 ரன்கள் குவித்தது. யார்ஷையர் அணி 153 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. லங்காஷயர் அணி சார்பில் 77 ரன்கள் குவித்த ஜாஸ் பட்லர் ஆட்ட நாயகன் விருது வென்றார். அந்த அரை சதம் மூலம் பட்லர் T20 போட்டிகளில் 13,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளார். உலகளவில் இந்த மைல்கல்லை எட்டிய 7வது வீரராகவும் இங்கிலாந்தின் வரிசையில் 2வது வீரராகவும் சாதனை படைத்துள்ளார். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனாவுக்கு பல்வேறு தரப்பினரும் பிறந்தநாள் வாழ்த்துகள் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். இந்திய மகளிர் கிரிக்கெட்டில் தனக்கென்று தனி இடத்தை ஸ்மிருதி மந்தனா பிடித்துள்ளார். இடதுகை பேட்டரான ஸ்மிருதி மந்தனா 263 சர்வதேச போட்டிகளில் விளையாடி 9,112 ரன்கள் குவித்திருக்கிறார். இந்திய அளவில் 14 சதங்கள் அடித்த முதல் வீராங்கனை என்ற சாதனை அவர் படைத்திருக்கிறார். இந்திய ரசிகர்கள் இவரை செல்லமாக இளவரசி என அழைத்து வருகின்றனர். இதனை குறிப்பிட்டு குஜராத் டைட்டன்ஸ் அணி தனது எக்ஸ் பக்கத்தில் சீட்டுக்கட்டில் இருக்கும் ராணியைப் போலவே போஸ்டர் வெளியிட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறியிருக்கிறது. இந்திய ரசிகர்களும் ஸ்மிருதி மந்தனாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டே வருகின்றனர். இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவின் பணிச்சுமை மிகவும் முக்கியமான பேசுபொருளாக மாறியிருப்பது ரசிகர்களிடையே விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிஜிடி தொடரில் ஜஸ்பிரீத் பும்ரா அதிகமான ஓவர்கள் வீசியதால் அவருக்கு முதுகு பகுதியில் வலி ஏற்பட்டது. அதனால் கடைசி டெஸ்டில் 2ஆம் இன்னிங்ஸில் பந்து வீசாமல் வெளியேறினார். இந்த அணி அந்த தொடரில் 3-1 என தோல்வியடைந்தது. அதனால் இந்திய அணிக்கு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முன்னேற வாய்ப்பில்லாமல் சென்றது. தற்போது இங்கிலாந்துடன் இந்திய அணி 1-2 என தொடரில் பின்னிலையில் இருக்கிறது. மீதமுள்ள 2 போட்டிகளில் பும்ரா எந்த போட்டியில் விளையாடுவார் என தெரியவில்லை.
4வது டெஸ்டில் விளையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பணிச்சுமை காரணமாக மொத்தம் 3 போட்டிகளில் மட்டுமே பும்ரா விளையாட இருப்பதாக ஏற்கனவே கூறப்பட்டது குறிப்பிடத்தக்கது. துனிசிய வீராங்கனையான வான்ஸ் ஜஃபேர் சமீப காலமாக காயங்களால் பெரும் அவதிப்பட்டு வருகிறார். இந்த ஆண்டு நடைபெற்ற 3 கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளிலும் ஜஃபேர் 3வது சுற்றை தாண்டவில்லை. இதற்கிடையில் 3 முறை கிராண்ட்ஸ்லாம் இறுதிப் போட்டியாளரான ஓன்ஸ் ஜபேர் மனநலனில் கவனம் செலுத்துவதற்காக டென்னிஸில் இருந்து விலகுவதாக அதிரடியாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், கடந்த 2 ஆண்டுகளாக என்னை மிகவும் கடினமாக உந்தித் தள்ளி வருகிறேன் என்றும் காயங்களை எதிர்த்து போராடுகிறேன் என்றும் பதிவு செய்திருக்கிறார். பல சவால்களை எதிர்கொள்கிறேன் என்றும் சிறிது காலமாக மைதானத்தில் தான் மகிழ்ச்சியாக உணரவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடரை 3-2 என்று முதல் முறையாக வென்று வரலாறு படைத்த இந்திய அணி அடுத்ததாக 3 ஆட்டங்கள் கொண்ட ஒருநாள் போட்டித் தொடரில் பங்கேற்றுள்ளது. அதன்படி இரு அணிகள் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கவுதரமில் நடைபெற்றது. இதில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் இந்திய தொடக்க வீராங்கனை பிரித்திகா ராவல் ஆட்டம் இழந்து சென்றபோது அவரது விக்கெட்டை கைப்பற்றிய இங்கிலாந்து பந்து வீச்சாளர் சோபி எக்லெஸ்டோனிட் தோளில் இடித்தார். இது ICC நடத்தை விதிகள் லெவல் 1 மீறியதாக குற்றமாகும். இதனால் அவருக்கு போட்டி கட்டணத்தில் 10% அபராதமும் ஒரு தகுதி இழப்பு புள்ளியும் தண்டனையாக விதிக்கப்பட்டுள்ளது. சசிகுமார் நடித்த ஃப்ரீடம் திரைப்படத்தின் புதிய ரிலீஸ் தேதி விரைவில் வெளியிடப்படும் என படக்குழு அறிவித்துள்ளது. சசிகுமார் மற்றும் சிம்ரன் நடிப்பில் அண்மையில் வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. 50 கோடி ரூபாய் வசூலையும் அள்ளியது. சசிகுமார் எடுத்ததாக ஃப்ரீடம் என்ற திரைப்படத்தில் நடிக்கிறார். இப்படத்தில் நடிகை லிஜோமோல் ஜோஸ் கதாநாயகியாக நடிக்கிறார். சத்யசிவா இந்த படத்தை இயக்குகிறார். இந்த திரைப்படம் கடந்த ஜூலை மாதம் 11ஆம் தேதி வெளியாக இருந்த நிலையில் பல்வேறு சூழ்நிலை காரணமாக திரைப்படம் வெளியாகவில்லை. இதற்கிடையில் திரைப்படத்தின் புதிய ரிலீஸ் தேதி விரைவில் வெளியிடப்படும் என படக்குழு தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பேட்கேர்ள் படத்தின் 2வது சிங்கிளான நான் தனி பிழை பாடல் வெளியானது. பிரபல இயக்குநர்களான வெற்றிமாறன் மற்றும் அனுராக் காஷ்யப் இணைந்து பேட்கேர்ள் திரைப்படத்தை தயாரித்துள்ளனர். இத்திரைப்படத்தை வர்ஷா பரத் இயக்கியுள்ளார். இப்படத்தில் அஞ்சலி சிவராமன், சாந்தி பிரியா, சரண்யா ரவிச்சந்திரன் மற்றும் பலர் நடித்துள்ளனர். படத்தின் இசையை அமித் திரிவேடி மேற்கொண்டுள்ளார். இப்படம் வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக உள்ளது. சமீபத்தில் ரோட்டர்டாமின் மதிப்பிற்குரிய விருதான நெட்பேக் விருதை இப்படம் வென்றது. திரைப்படத்தின் முதல் பாடலான பிளீஸ் என்ன அப்படி பார்க்காதே பாடலை தொடர்ந்து படத்தின் 2ஆம் பாடலான நான் தனி பிழை பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. கூலி திரைப்படத்தின் 3வது பாடல் வரும் 22ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு தெரிவித்துள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஆகியோர் கூட்டணியில் கூலி திரைப்படம் உருவாகியுள்ளது. இப்படத்தில் அமீர்கான், சத்யராஜ், நாகார்ஜுனா, சௌஃபின் ஷாகிர், ஸ்ருதிஹாசன், ஃபஹத் ஃபாசில், உபேந்திரா உள்பட பலர் நடிக்கின்றனர். இந்த திரைப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். கூலி திரைப்படம் வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக உள்ளது. இத்திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும் சிக்குடு மோனிகா பாடல் ஏற்கனவே வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இதற்கிடையில் திரைப்படத்தின் 3வது பாடலான பவர் ஹவுஸ் பாடல் வரும் 22ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு ஐதராபாத்தில் நடைபெறும் அனிருத்தின் இசை நிகழ்ச்சியில் வெளியிடப்படுவதாக வீடியோ வெளியிட்டு தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தர்ஷன், காளி வெங்கட் நடித்த ஹவுஸ்மேட்ஸ் படத்தின் ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டுள்ளது. இயக்குனர் ராஜவேல் இயக்கியுள்ள ஹவுஸ்மேட்ஸ் படத்தில் தர்ஷன் நடித்துள்ளார். இதில் அர்ஷா பைஜு, காளி வெங்கட், வினோதினி, தீனா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். இந்த நிலையில் இப்படத்தை சிவகார்த்திகேயனின் SK ப்ரமோஷனல் நிறுவனம் மற்றும் பிளேஸ்மெண்ட் நிறுவனம் இணைந்து தயாரித்துள்ளது. ஹவுஸ்மேட்ஸ் திரைப்படம் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்த நிலையில் படத்தின் ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டுள்ளது.
விஜய் சேதுபதி நடித்திருக்கும் தலைவன் தலைவி படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. பசங்க, வம்சம், மெரினா, கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளை, எதற்கும் துணிந்தவன் உள்ளிட்ட வெற்றி படங்களை இயக்கிய பாண்டிராஜ் அடுத்ததாக விஜய் சேதுபதியின் 52வது திரைப்படத்தை இயக்கியுள்ளார். இந்த படத்திற்கு தலைவன் தலைவி என பெயரிடப்பட்டுள்ளது. இதில் கதாநாயகியாக நித்யா மேனன், நடிகர் யோகி பாபு உள்பட பலர் நடிக்கின்றனர். இத்திரைப்படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கிறார். சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரித்திருக்கும் இப்படம் வரும் 25ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. இதற்கிடையில் தலைவன் தலைவி படத்தின் ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டுள்ளது. 650 ஸ்டண்ட் மாஸ்டர்களுக்கு நடிகர் அக்ஷய் குமார் இன்சூரன்ஸ் எடுத்துக் கொடுத்துள்ளார். சமீபத்தில் பா ரஞ்சித்தின் வேட்டுவம் படப்பிடிப்பின் போது ஸ்டண்ட் மாஸ்டர் மோகன்ராஜ் உயிரிழந்தார். இதனையடுத்து 650 ஸ்டண்ட் மாஸ்டர்களுக்கும் நடிகர் அக்ஷய் குமார் இன்சூரன்ஸ் எடுத்துக் கொடுத்துள்ளார். ஸ்டண்ட் மாஸ்டருக்கு விபத்து நேரிடும் பட்சத்தில் இந்த இன்சூரன்ஸ் மூலம் 5.5 லட்சம் வரை இலவசமாக சிகிச்சை பெற முடியும் என கூறப்பட்டுள்ளது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் படத்திற்கு அனிருத் இசையமைக்க இருப்பதாக தகவல் ஒன்று கூறுகிறது. நடிகர் சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு இயக்கத்தில் புதிய திரைப்படத்தில் நடிக்கிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள் வரும் நவம்பர் மாதம் தொடங்க உள்ளது. இத்திரைப்படம் ஒரு டைம் டிராவல் கதைக்களத்தில் உருவாகி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். வெங்கட் பிரபுவின் பெரும்பாலான திரைப்படங்களுக்கு யுவன் சங்கர் இசையமைப்பதே வழக்கம். சிவகார்த்திகேயன் படத்திற்கு அனிருத் இசையமைக்கும் அனைத்து திரைப்படங்களும் வெற்றி படமாக உருவாகியுள்ளது. அந்த வரிசையில் இந்த திரைப்படமும் வெற்றியடையும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. சிவகார்த்திகேயன் தற்போது சுதா கொங்கரா இயக்கத்தில் பராசக்தி திரைப்படத்தில் நடித்து வருகிறார். மேலும் AR முருகதாஸ் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் மதராசி திரைப்படம் வெளியாக இன்னும் 50 நாட்கள் மட்டுமே இருப்பது குறிப்பிடத்தகுந்தது. RJ பாலாஜி இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடித்து வரும் படத்தின் அப்டேட் வெளியாகியுள்ளது. நடிகர் சூர்யாவின் 45வது படத்தை RJ பாலாஜி இயக்கி வருகிறார். நீதிமன்ற வழக்கை மையமாக வைத்து படத்தின் கதை உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் த்ரிஷா, ஸ்வாசிகா, இந்திரன்ஸ், காளி வெங்கட், நட்டி, சிவதா உள்ளிட்ட நடிகர்கள் நடித்துள்ளனர். இப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக சாய் அபயங்கர் அறிமுகமாகிறார். கருப்பு என பெயரிடப்பட்ட இப்படத்தை இந்த ஆண்டு தீபாவளி வெளியீடாக திரைக்கு கொண்டு வர தயாரிப்பு நிறுவனம் முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் இயக்குனர் RJ பாலாஜி கருப்பு படத்தின் டீசரில் இடம்பெற்ற சூர்யாவின் கண்களை பதிவிட்டு விரைவில் தருகிறோம் என தெரிவித்துள்ளார். பவன் கல்யாணுடன் நடித்த அனுபவத்தை பற்றி நடிகை நித்யா அகர்வால் பகிர்ந்திருக்கிறார். பவன் கல்யாண் நடித்துள்ள ஹரிஹர வீரமல்லு வருகிற 24ஆம் தேதி பேன் இந்தியா அளவில் வெளியாக உள்ளது. சமீபத்தில் வெளியான இத்திரைப்படத்தின் ட்ரெய்லர் எதிர்பார்ப்பை எகரச் செய்திருக்கிறது. இதில் கதாநாயகியாக நித்யா அகர்வால் நடிக்கிறார். இந்நிலையில் பவன் கல்யாணுடன் நடித்த அனுபவத்தை பற்றி அவர் பகிர்ந்திருக்கிறார். அதில் பவன் கல்யாணுடன் பணியாற்றுவதை தான் பாக்கியமாக உணர்வதாகவும் அவருடன் ஒரு படத்தில் நடிப்பது 100 படங்களில் நடிப்பதற்கு சமம் என்றும் கூறினார். பவன் கல்யாணுடன் தனக்கு அதிக காம்பினேஷன் காட்சிகள் இருந்ததாகவும் மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஷேன் நிகாம் நடிப்பில் உருவாகியுள்ள பல்டி திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. பரவ, கும்பலாங்கி நைட்ஸ், இஷ்க் உள்ளிட்ட படங்களில் நடித்து பிரபலமானவர் நடிகர் ஷேன் நிகாம். தமிழில் மெட்ராஸ்காரன் படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமாகியிருந்தார். அப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. இந்த நிலையில் ஷேன் நிகாம் தனது 25வது படமான பல்டி என்ற படத்தில் நடித்து முடித்துள்ளார். உன்னி சிவலிங்கம் இயக்கிய இப்படம் தமிழ், மலையாளத்தில் உருவாகியுள்ளது. இதில் பிரீத்தி அஷ்ரானி மற்றும் சாந்தனு பாக்யராஜ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இப்படம் கபடி விளையாட்டை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இப்படம் வருகிற ஆகஸ்ட் 29ஆம் தேதி வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.